இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல்லையே வடகறி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வடகறி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, பூரி சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடைக்கு போகாமல் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா 1 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த கடலைப்பருப்பை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா குறன்னு அரைக்காமல் கொஞ்சம் பேஸ்ட்டாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, நம்ம தோசைக்கல்லில் போடுறப்ப ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. சரி, அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு அரைச்சோம் பார்த்திங்களா, அதை எடுத்து தண்ணியில் கலந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இது இறக்கும் போது ஊற்றினோன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக அது முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் ஹீட் பண்ணி நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி தோசை ஊற்றுற மாதிரியே கடலைப்பருப்பை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் இட்லி சட்டியில் வேக வைப்பாங்க, இட்லி ஊற்றுற மாதிரியே. பட் அப்படி செஞ்சோன்னா கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் குழம்புல கொடுக்கும் போது அது இன்னும் ஹார்டாகவும் நேரமாகவும் செய்கிறதுக்கு. இப்படி செஞ்சிங்கன்னா டைமும் மிச்சமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால நான் தோசைக்கல்லையே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டியாக சின்ன சின்ன பீஸாக பொறுமையாக கொஞ்சம் பிரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீஸ் போட்டிங்கன்னா குழம்புல ரொம்ப நிறைய பெருசு பெருசாக இருக்கும். அதில் குட்டி குட்டியாக பிரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையானதை நறுக்கி வச்சுக்கலாம். 10 தக்காளி, 2 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சட்டியில் பார்த்திங்கன்னா 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதிலேயே புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வடகறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூளுக்கு அப்புறமா வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வடகறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதி வந்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வடகறி, அதை கொட்டி சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு அந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடியும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப பேஸ்ட்டாகவும் ஆகிடக்கூடாது, அதுக்காக ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பும் குழம்பும் மிங்கிள் ஆகிற வரைக்கு ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இடையில கரண்டி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கடலை மாவு ஊற்றிக்கோங்க. கடலை மாவு ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்குங்க. மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு இன்னும் வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.